இப்போ இவருக்கு கேட்ட கேள்வி எத்தன பேருக்கு புரிஞ்சது அப்படிங்கிறது எனக்கு தெரியல. ஸோ சப்ஜெக்ட் தெரிஞ்சவங்களுக்கு இத பத்தி கொஞ்சம் புரியும்னு நெனைக்கிறேன். அவர் என்ன கேட்டார் அப்படின்னு சொன்னா, இப்ப கிரகங்கள் வந்து அ இப்ப கன்னி ராசி எடுத்திருந்தீங்கன்னா, சுக்கிரன் நீச்சமா இருக்கார். அதே நீங்க வந்து மீன ராசி எடுத்திருந்தீங்கன்னா, சுக்கிரன் உச்சபலம் பெற்றிருப்பார். ஸோ இப்படி நீச்சம், உச்சமாக இருக்கக்கூடிய கிரகங்களை வைத்து நமக்கு நடக்கக்கூடிய தசாக்கள், தசாபுக்திகள், கோச்சாரங்கள் இதுல அமையக்கூடிய பலன்கள் எப்படி இருக்கும்? அப்படிங்கிறத அவர் கேட்ட கேள்வி. ஸோ இதுல வந்து பார்த்தீங்கன்னா, நெறைய வேரியேஷன்ஸ் இருக்கு. இத வந்து நம்ம ஜஸ்டிஃபை பண்ணியோ, இல்ல வந்து ஓகே கன்னி ராசியில சுக்கிரன் நீச்சமா இருக்கா இந்த ஜாதகத்துக்கு. ஸோ சுக்கிரன்னால இதான் பலன் இருக்கும். அப்படிங்கிறதையும் நம்ம சொல்லவே முடியாது. இட் இஸ் நாட் இப்ப சனி வந்து மேஷத்துல நீச்சமா இருக்கு. ஸோ உடனே இதுதான் சனிக்கான பலன் அப்படிங்கிறதையும் நம்ம சொல்லவே முடியாது. நெறைய பெர்முடேஷன் காம்பினேஷன்ஸ் இருக்கு. அண்ட் கிரகங்கள் எப்படி பார்க்குறாங்கன்னு இருக்கு. அண்ட் மெயினா அந்த கிரகங்கள் இப்ப சுக்கிரன் வந்து கன்னி ராசியில நீச்சமா இருக்காருன்னு வச்சுக்கோங்களேன். ஸோ கன்னி ராசியில இருக்கக்கூடிய 3 நட்சத்திரங்கள். அதுல உத்திரம், ஹஸ்தம், சித்திரை இந்த 3 நட்சத்திரம் இருக்கு இல்லையா? ஸோ இந்த சுக்கிரன் வந்து எந்த நட்சத்திரத்தின் கால்ல உட்கார்ந்திருக்கார் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒன்று. ஸோ அதுக்கு பகையான ஒரு நட்சத்திரத்துல உட்காரும் பொழுது, கண்டிப்பா அவங்களுக்கு வந்து அந்த கிரகம் பெருசா செய்யும் அப்படின்னு சொல்ல முடியாது. ஸோ இத பத்தின விளக்கங்கள் இன்னும் வர இருக்கிற நாட்கள்ல நம்ம நெறைய பார்க்கலாம்.